தஞ்சாவூர் பெயிண்டிங் எங்கே உருவாச்சு, எப்படி உருவாச்சு? பேர் சொல்கிற மாதிரி தஞ்சாவூர் தான் உருவாயிருக்குது, அந்த ஊர் மக்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஃபேமஸ் ஆன காரணமே சரபோஜி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு மராத்தா கிங், அவர் தான் இதை வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வரையதை பார்த்து கூப்பிட்டு வச்சு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த படம் 10,000 15,000 சொல்கிறோம்ல, அங்கே அந்த காலத்து ராஜாலாம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் நல்ல படம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான, அவங்க எதிர்பார்க்காத சன்மானம் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வளர்த்து வந்திருக்காங்க. வர மாதிரி தான் சீன் எனக்கு தோணுது. தெரியுது அவங்களுக்கு. நம்ம வந்து என்ன இந்த படத்துல ஏதோ ஒரு படத்துல கூட சிவகார்த்திகேயன் வந்து இது கொடுப்பாங்க, ரஜினிகாந்த் வந்து வேதாச்சலம் வந்து அருணாச்சலம் படத்துல இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த கார்த்திக் சார் ஒரு படத்துல கூட ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. என்னடா இந்த டிராயிங் இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்ற மாதிரி. வந்து தோலா படம் சொல்றீங்க? ஆமா நினைக்கிறேன். அந்த டாட் வச்சது வந்து கார்த்திக் சார் வந்து வரைஞ்சி. எப்படி இந்த படம் நாகார்ஜுனா சார் பிரகாஷ் ராஜ் சார் அவனா அப்ப இருந்து அந்த சன்மானம் கொடுத்து தான் வந்து ஒரு விஷயத்தை வாங்கினால அதுல ஒரு பூரிப்பு அடைஞ்சு அவங்க வந்து அடுத்தடுத்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன? ஆமாம் மேடம், அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஆக்சுவலாக வந்து ராஜாக்கள் தான் மெயினாக சரபோஜி ராஜா தான் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இந்த காலத்து லாங்குவேஜில் ப்ரொமோஷன் தான். ஸோ அவர் தான் அதை வளர்த்துருக்காரு, ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நிறைய சன்மானம் கொடுத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கலை வரைகிறவங்கள வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்ததில் வந்து என்கிட்ட தஞ்சாவூர் பெயிண்டிங் வாங்குறவங்க எல்லாருமே ராஜா ராணி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எங்கள் ஆர்டிஸ்ட்டை வாழ வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வாழ வச்சாங்கனாலே அவங்க அந்த காலத்து ராஜா ராணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயங்க நீங்க சொல்றது.